இந்த மாலை நேரத்திலும் கூட நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு நேராக சேர்ந்து வந்து கர்த்தரை பாடல்களை பாடவும், கர்த்தரை வசனத்தை தியானிக்கவும், கர்த்தர் நமக்கு இந்த நன்னாளை கிருபையாக கொடுத்தமைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களிலே 1 பேதுருவின் புத்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். 1 பேதுரு முதல் அதிகாரத்திலே பேதுரு எழுதிய பொதுவான நிருபம், அவர்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை குறித்து சிலவற்றை தியானித்துக் கொண்டு வந்தோம். பேதுரு எழுதிய முதல் நிருபத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்னவாக இருக்கிறார் என்பதை முதல் அதிகாரத்தில் சொன்னார். 13ஆம் வசனத்தில் ஆகையால் என்கின்ற வார்த்தையுடன் ஆரம்பித்து, அதற்கு முன்னதாக ஆண்டவர் நமக்கு என்னையெல்லாம் சேர்த்து சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், கனமும் மகிமையும் கொடுத்திருக்கிறார், நமக்காக அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்கின்ற காரியங்களை முடித்தவுடன் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதிலே அறையை கட்டிக்கொண்டு என்கின்ற ஆரம்பிக்கிறார். அதில் ஒரு 5 காரியங்களை கடந்த நாட்களிலே நாம் தியானித்துக் கொண்டு வந்தோம். முதலாவதாக பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் என்பதை பார்த்தோம். 2ஆவதாக பரிசுத்தராய் இருங்கள் என்கின்றதை தியானித்தோம். 3ஆவதாக பயத்துடனே நடந்து கொள்ள வேண்டும். 4ஆவதாக ஊக்கமாய் ஒருவருக்குள் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்றும், 5ஆவதாக நாம் தேவனுடைய வசனத்தை வாஞ்சையுடன் நாம் பருக வேண்டும் என்கின்ற வகைகளை நாம் 5 காரியங்களை பார்த்தோம். அதிலே முதல் 2 பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள் என்பதை குறித்து தியானித்தோம். 2ஆவதாக பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தராகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்கின்ற காரியங்களை குறித்து, பரிசுத்தம் என்றால் என்ன, பரிசுத்தத்திற்கான காரியங்கள் என்ன என்பதை கடந்த நாட்களிலே தியானித்துக் கொண்டு வந்தோம். இன்று 3ஆவதாக பயத்துடன் நடந்து கொள்ளுங்கள் என்கின்றதை இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க போகிறோம். பயத்தை 1 பேதுரு முதல் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அன்றியும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம். எல்லோரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள். பியர் காட், பியர் ஆஃப் காட், பியர் காட், தேவனுக்கு பயந்திருங்கள். மனிதன் இன்றைய தினத்திலே உலகத்தில் உள்ள எல்லாவற்றுக்கும் பயப்படுகிறான். எதிர்காலத்துக்காக பயப்படுகிறான், இருளை பார்த்தால் பயம், உள்ள இருக்கக்கூடிய நம் குடும்பத்தில் நடக்கூடிய சில காரியங்களுக்காக பயப்படுகிறோம், சமுதாயத்திலே அரசியல் ரீதியாக அரசாங்கத்தில் நடக்கூடிய காரியங்களுக்கு பயப்படுகிறோம். ஆனால் இங்கு பேதுரு குறிப்பிடும் பொழுது தேவனுக்கு பயந்திருங்கள் என்று பயன்படுத்துகிறார். ஆபிரகாமை குறித்து நாம் தியானிப்போம் என்றால், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தன்னுடைய குமாரனை பலி செலுத்தும்படியாக கர்த்தர் கேட்கும் பொழுது அவன் ஒரு எதிர்ச்சொல் சொல்லாதபடிக்கு தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை, குமாரனாகிய ஈசாக்கை அவன் மோரியா அந்த மலையின் மேல் கொண்டு போய் கட்டைகளை அடுக்கி ஒரு பலி செலுத்தும்படியாக கைகளையும் கால்களையும் கட்டி அவனை படுக்க வைத்து, அவன் ஒரு வாளை, கத்தியை தன்னுடைய கையிலே பிடித்து கொண்ட பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, ஆபிரகாமே, பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் செய்து விட வேண்டாம். இதனால் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போது அவர் செய்யாது நீ தேவனுக்கு பய. அங்கே தேவனுக்கு பயந்த காரியம் ஒன்றுமே தென்படவே இல்லை. இதை பார்க்கும் பொழுது தேவன் கேட்டால் நான் கொடுக்கிறேன், கர்த்தரால் வந்தது கர்த்தருக்கு நான் திரும்பவும் கொடுக்கிறேன். ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை. ஆராதனை என்கின்ற ஒரு வார்த்தையை முதலாவதாக அங்கதான் பார்க்கிறோம். இந்த வேதத்திலே முதல் ஆராதனை, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் பணிந்து கொண்டு வருவோம். ஆங்கிலத்தில் வேதாகமத்தில் வர்ஷிப் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறார்கள். அதாவது நாங்கள் கர்த்தரை பணிந்து கொள்ள போகிறோம். பலி செலுத்துவது என்பது கர்த்தரை பணிந்து கொள்வது. யார் கர்த்தரை பணிந்து கொள்வார்களோ அவர்கள் தேவனுடைய பயத்துடன் இருப்பார்கள். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுக்கு பயந்திருக்கிறாய் என்று அறிந்திருக்கிறேன். அவருக்கு கீழ்ப்படிதலே தேவ பயம். தேவ பயம் என்பது என்னவென்றால் அவருடைய வார்த்தைக்கு
கீழ்ப்படிவது. யோபின் புத்தகம் 1 அதிகாரம் 1 வசனம். யோபுவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் 1 அதிகாரம் 1 வசனம். பொல்லாப்புக்கு விலகிறவன் தேவனுக்கு பயப்படுவான். என் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். நான் இதை செய்யும் பொழுது கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு காரியம் இது என்று யார் பொல்லாப்புக்கு விலகுகிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் என்று பொருளாகும். யோபு 28 அதிகாரம் 28 வசனம். யோபுவின் புத்தகம் 28 அதிகாரம். ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். ஞானமாயிருக்கிறான் இவன். உலக ஞானம் பெற்றிருக்கிறான். இன்று இருக்கக்கூடிய கல்வி மனிதனுக்கு ஞானம் தருகிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் யார் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் தேவ ஞானத்தினாலே நிரப்பப்படுகிறார்கள். தேவ ஞானத்தினாலே அவர்கள் நிரப்பப்படுவார்கள். உங்கள் ஒருவர் ஞானம் குறைவாய் இருந்தால் சம்பூரணமாய் கொடுக்கக்கூடியவரிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். அது எங்க பார்க்கிறோம்? யாக்கோபின் புத்தகத்தில் 1 அதிகாரம் 5 வசனத்துல பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று பேதுரு சொன்னதில் அர்த்தம் என்னவென்றால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிவதே தேவனுக்கு பயப்படுவது. தேவன் சொன்ன ஒரே வார்த்தைக்காக தன் ஒரே குமாரன் ஏகசுதன் என்று பாராமல் கொடுத்ததனாலே தேவன் இதனால் நீ தேவனுக்கு பயந்தவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஒரு பெரிய சமுத்திரம் இருக்கு. கடலை பார்த்தால் நமக்கு பயம். கடலுக்குள் போக வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் போக போக கடலை பார்த்தால் பயம். ஒரு நாள் ராமேஸ்வரத்திலே 2 நாள் கூட்டங்களை நான் இப்படியாக தேவனுடைய செய்தி கொடுக்க அழைக்கப்பட்டேன். ராமேஸ்வரத்திலே தங்கச்சி மடம் என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது. அது மிக அருகாமையிலே, கடலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வெறும் மணல் நிறைந்த இடம். அது வீட்டுக்குள்ள போகும்போது கூட நம்முடைய கால் மணல்லாம் சபைக்குள்ள வீட்டுக்குள்ள போகும்போது வரும். அப்படிப்பட்ட கொஞ்சம் ஏழ்மையானவர்கள் ஒரு சபையை வைத்திருக்கிறார்கள். சகோதரனே, நீர் எங்களுக்கு வருவதால் நலமாக இருக்கும் என்று கேட்டதுனால என்னுடைய சொந்த சபையில நான் வருகிறேன் என்றால் அது ஒரு ஏழ்மையான சபை. அங்க இருக்கக்கூடிய ஊழியரும் ரொம்ப ஏழ்மையில இருக்காரு. இருக்கக்கூடிய இடம் அப்படி ஒரு இடம். வெளியே போகணும், அதாவது பாத்ரூமுக்கு போகணும்னா வேற ஒரு வீட்டுல போய் கேட்கிறாரு. அவரு இந்த மாதிரி ஊழியக்காரர் வந்திருக்காரு, நாங்க பாத்ரூம் அதை யூஸ் பண்ணிக்கலாமா? நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், என்ன பிரச்சனை? இங்க பாத்ரூம் கூட எங்களுக்கு இல்லை பிரதர். பரவாயில்ல, நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வந்தேன். கர்த்தர் எங்க இருக்க சொல்றாரோ அங்க இருக்கிறேன். காலையிலானால் அந்த சமுத்திரத்துக்கு கடற்கரை ஓரமா என்னை கூட்டிக் கொண்டு போவார்கள். ஒரு நாள் இரவு செய்தி கொடுத்து முடித்தாகிவிட்டது. சுவிசேஷ செய்தி 6-7 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு 9 மணிக்கு சபையெல்லாம் முடிந்தது. அதற்கு பிறகு எனக்கு ஆகாரம் கொடுத்து, பிரதர் வாக்கிங் போகலாமா என்று என்னை அழைத்து கொண்டு போனார். கால்நடையாக போவோம், சமுத்திர ஓரத்துக்கு போவோம். சமுத்திரத்திலே இடையிலே ஒரு பெரிய பாலம் மாதிரி ஒன்று கட்டி வைத்திருக்கிறார்கள். என்னவென்றால் வரக்கூடிய படகுகள் எல்லாம் அதில் கட்டி விட்டு இறங்கி அதனுடைய மீனெல்லாம் மேலே எடுத்து வச்சு அங்க ஒரு டெம்போ டிராவலர் போய் ஏற்றிட்டு வரோம். இரவு நேரம் ஒருவரும் இல்லை. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறோம். அது அந்த பாலம் மிக நீளமா இருக்கு. கடைசி வரலாம் போலாம் பிரதர்ன்றது. கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு நடந்து போக போக என்னை சுற்றிலும் ஒண்ணும் வெறும் தண்ணி தான் தெரியுது. அது தண்ணி, அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா அலைகளுடைய சத்தம் மேல வந்து விழுந்ததை போல இருக்கு. அவரிடத்துல, பிரதர் ஒரு வெளிச்சமும் காணாம, என்ன பிரதர் ஊர் எங்க இருக்கு வெளிச்சம் பார்க்கறதுக்கு? நீங்க எதையாவது ஊர் இருந்தா தானே வெளிச்சம் பார்க்க முடியும். அப்போ இருட்டுல என்னதான் தெரியுது பிரதர்? ஒண்ணும் தெரியல, வெறும் தண்ணி. பயம். இப்போ ரொம்ப ஆழமான கடல் இது. நம்ம வேர்ல்டுலயே ரொம்ப அதிக ஆழமுள்ள கடல் இது. சொல்லுங்க பார்ப்போம். பசிபிக் ஓஷன் இல்லையா? பசிபிக் ஓஷன் 35,000 அடிகள் ஆழம். 35,000 அடி ஆழம். அதாவது 35,000 அடி கணக்கு, கிலோமீட்டர் கணக்கு போட்டுக்கிங்கன்னா 11 கிலோமீட்டர் ஆழம். 11 கிலோமீட்டர் ஆழம். இப்போ அந்த சமுத்திரத்தை பார்த்தா எப்படி இருக்கும் நமக்கு? இப்படிப்பட்ட ஒரு பயம். அதே மாதிரி வேலின்னா என்ன சொல்ல தமிழ்ல, பள்ளத்தாக்கு. அமெரிக்காவில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கான். அது கிராண்ட் கெனால் பேரு. அதுக்கு பேரு. அதனுடைய
6000 அடி மேல தரையிலிருந்து இப்படி பார்த்தா 6000 அடி, அதாவது 6000 அடி என்பது ஒரு 2 கிலோமீட்டர் வருமா, 2 கிலோமீட்டர் நீளம், அவ்வளவு ஆழமா இருக்கு. தேவன் செய்த சிருஷ்டிப்பை பார்த்து மனிதன் பயப்படுகிறான். தேவா, நாம் ஒரே இடத்தில் தங்கி இருக்கிறதுனால இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறதில்லை. தேவன் நமக்காக உண்டாக்கின இந்த சிருஷ்டிப்பு மிக பயங்கரமானது, அழகானது, ரசிக்கக்கூடியது, மதுரமானது. ஆனால் நாம் அதை காணும் போது பயப்படுகிறோம். உலகத்திற்குரிய காரியங்களை குறித்து நாம் பயப்படுகிறோம் அல்லவா? ஆனால் அதை சிருஷ்டித்தவர் யார் என்று தெரிந்து கொண்டால் இந்த சிருஷ்டிப்புக்கு பயப்படுகிறதை விட சிருஷ்டித்தவர் அவருக்கு பயப்படணும். ஆண்டவரே, எனக்காக இவ்வளவு அழகான காரியங்களை நீ செய்து வைத்திருக்கிறேன். இந்த சிருஷ்டிகர் யார்? ஏசாயாவின் புத்தகத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யார்? போதும். அவரு தண்ணீர்களை தனது கைப்பிடியால் அளந்து, பசிபிக் ஓஷனை குறித்து வாசிக்கிறோம். அப்போ தண்ணி, அந்த பசிபிக் அந்த பெருங்கடலை தன்னுடைய கரத்தினால் அளந்தவர். அவர் தன்னுடைய கரத்தினால் அளந்தவர். வானங்களை ஜானால் அளந்தவர். ஜான் அளவை. அப்போ யோசித்து பாருங்க, நம்ம சிருஷ்டிகர் எப்படி. 26ஆம் வசனம் வாசிங்க. 40ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஏறெடுத்து பாருங்கள், யார்? பேர் சொல்லி அழைக்கிறார். நட்சத்திரங்களை எல்லாம் என்ன சொல்றாரு? ஒரு பேர் வச்சிருக்காரு. நட்சத்திரங்களுக்கெல்லாம் அவர் பேர் வைத்திருக்கிறார், பேர் சொல்லி அழைக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தேவன் நம் தேவன். அவரை அறிந்திருக்க வேண்டும். அந்த சிருஷ்டிகரை நாம் அறிந்திருந்தால் அவருக்கு பயப்படுவோம். நம் சிருஷ்டிகர் எப்படிப்பட்டவர் என்பது, நம்மை உண்டாக்கினவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் முதல்ல அறிந்து கொள்ளணும். நாம் அறிந்து கொண்டால் அவருக்கு பயப்படுவோம். நம் மேலதிகாரி எப்படிப்பட்டவர் என்பது நாம் அறிந்து கொள்ளும் போது, அவர் வரும்போது பயப்படுவோம். அவரை பார்த்தால் விலகி போவோம், அல்லது அவர் கண்ணில் படாதபடிக்கு எங்கேயாவது மறைந்து இருப்போம். ஒரு அதிகாரிக்கே நாம் இப்படி செய்வோம் என்றால், இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், அந்த சிருஷ்டிப்பை குறித்த காரியங்களை நாம் அறிந்து கொண்டு, நம் சிருஷ்டிகர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொண்டு அவருக்கு நாம் பயப்பட வேண்டும், இல்லையா? ஒரு தடவை என்ன செஞ்சாருன்னா, ஆண்டவர், நான் ஒரு மலைக்கு மேல வரப்போறேன், நீங்க ஜனங்கள் எல்லாவற்றையும் அதை சுற்றிலும் கூட்ட சொன்னாரு. எங்க இருக்குது? யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. நடுங்கினார்கள். வானத்துக்கு இருந்து இறங்கி வர்றாரு விடியற்காலை. இத்தனைக்கும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்காலமும். அந்த சுற்றியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதை கேட்டு, ஐயோ, இந்த தேவன் இப்படி பயங்கரமாக இருக்கிறதே, அவர் உடைய வருகையே அவ்வளவு பயங்கரமாக இருந்தால் நாம் அவருக்கு பயப்படாமல் வேற யாருக்கு பயப்பட? 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஜனங்கள் எல்லாம் பின்வாங்கினா பயந்து பின்வாங்கி. அந்த இடத்துல அந்த வார்த்தை மிஸ்ஸிங் தமிழ் பைபிள்ல. பயந்து பின்வாங்கி, அதனுடைய பொருள். பயந்து பின்வாங்கி தூரத்தில் நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம்
உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருக்கணும். தேவன் எனக்கு முன்பாக நிற்கிறாருங்கிற பயம் நமக்குள்ள இருக்கணும். தம்மை பற்றிய பயம் ஜனங்களுக்குள்ள இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சில காரியங்களை நம்மையில அனுமதிப்பார். யோனா சொல்றாரு, நினிவேக்கு போன்னு ஆண்டவர் சொன்னாரு. யோனா தர்ஷீசுக்கு பிரயாணமாய் போனான். ஒரு பெருங்காற்று வந்தது, அதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. அதில் உள்ள பேழையில் உள்ள எல்லாவற்றையும் எடுத்து அவர்கள் பேழையை லகுவாக்கத்தக்கதாய் எல்லா பொருட்களையும் இழந்தார்கள். அவனவன் அவனுடைய தேவனை அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இவனோ தூங்கிக் கொண்டிருந்தான். அவனை எழுப்பி கேட்கும் பொழுது, நான் ஒரு எபிரேயன், வானத்திற்கும் பூமிக்கும் சிருஷ்டிகராய் இருக்கக்கூடியவனிடத்தில் பயபக்தி உள்ளவன். எங்க இருக்கு பயம்? பயம் எங்க இருக்கு? யோனாவுக்குள்ள பயம் இருந்திருந்தா போயிருக்க மாட்டான். ஆனால் ஆகையாலே இன்றைய மாலையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், தேவனுக்கு பயந்து, தேவனுடைய பயம் நமக்கு முகத்துக்கு நேராக நிற்கணும். யோபை குறித்து தியானித்தோம், ஆபிரகாமை குறித்து பார்த்தோம், ஜனங்களை குறித்து பார்த்தோம். தேவனுடைய பயம். சரி, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படணும் என்பது தேவனுடைய ஒரு முக்கியமான கருத்து. தேவ பிள்ளைகள், எல்லா பிள்ளை இடத்துல ஆண்டவர் அதை எதிர்பார்க்கறது இல்லை. உலகத்தில் உள்ள எல்லாரிடத்துல அதை எதிர்பார்க்கறது இல்லை. நம் பிள்ளை எனக்கு பயந்து, பயம் என்றால் அது ஏதோ பயம் என்கின்ற அந்த வார்த்தைக்கு, இப்ப என் தகப்பனார் வருகிறார், என் தகப்பனாரை பார்த்தால் நான் பயப்படுகிறேன் என்றால் அவர் என்னை கொலை செய்து விடுவாரோ அல்லது என்னை கண்டிப்பாரோ என்பதற்காக அல்ல. அந்த பயத்தில் ஒரு கௌரவம் கலந்திருக்கு. அந்த பயத்திலே என் தகப்பனார் வருகிறார் என்றால் அவரை எதிர்த்து போறது கூட சில நேரங்கள்ல பயப்படுவோம். பயப்படுவோம் என்றால் உனக்கு ஐயோ நீ போட என்பது அதனுடைய பொருள் அல்ல. அவர் கொடுக்க வேண்டிய கனமும், நான் தகப்பனா இருந்தால் எனக்கு வர வேண்டிய கனம் எங்கே, அதைதான் கேட்கிறாரு. பயப்படுன்னா அவர் பார்த்த உடனே நீ விலகி ஓடுன்றது அதனுடைய பொருள் இல்லை. அப்போ பயப்படுகிறவர்கள் என்ன எல்லாம் செய்வாங்க? பயப்படுகிறவர்கள் என்ன எல்லாம் செய்வாங்க? ஒரு 5 காரியங்களை சொல்லுகிறேன். நான் 4 அல்லது நான் சொல்றத நீங்க குறிச்சிங்க. தேவ பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுவார்கள் சொன்னேன் இல்லையா? யாரு பயப்படுறாங்களோ அவங்க ஆராதிப்பாங்க. யாரு பயப்படுறாங்களோ அவர்கள், நீங்கள் ஆராதிக்காமல் போனால் தேவ பயம் உங்களுக்குள் இல்லை என்று பொருள். யார் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் தேவனை அன்பு கூறுவார்கள், தேவனிடத்திலே அன்பு கூறுவார்கள். யார் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வார்கள், சேவை ஊழியம் செய்வார்கள். முதலாவதாக பயப்படுகிறவர்கள் ஆராதிப்பார்கள், இரண்டாவதாக பயப்படுகிறவர்கள் அன்பு கூறுவார்கள், மூன்றாவதாக பயப்படுகிறவர்கள் ஊழியம், கர்த்தருக்கு ஊழியம் செய்வார்கள். நான்காவதாக தேவனுக்கு பயப்படுபவர்கள் தேவனை பற்றி கொண்டு இருப்பார்கள், சார்ந்து இருப்பார்கள். தேவனை எப்பொழுதும் பற்றி கொண்டு அவர் மேல் சார்ந்து இருப்பார்கள். ஐந்தாவதாக யார் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கேட்டு செவி கொடுப்பார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள், கேட்பார்கள் இல்லையா? தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் அவருடைய வழியிலே நடப்பார்கள். ஆறாவதாக தேவனுடைய வழிகள். ஏழாவதாக தேவனுக்கு பயந்தவர்கள் பொல்லாப்பை விட்டு விலகுவார்கள். 7 சொன்ன இல்லையா? 7 நல்லா புரிஞ்சுக்கங்க. என்ன திருப்பி சொல்ற, எழுதுங்க. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தேவனை ஆராதிப்பார்கள், தேவனுக்கு பயப்படுபவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவார்கள், தேவனுக்கு பயப்படுபவர்கள் தேவனுக்கு சேவை செய்வார்கள், ஊழியம் செய்வார்கள், தேவனுக்கு பயப்படுபவர்கள் தேவனை பற்றி கொண்டிருப்பார்கள், அதாவது அவரை சார்ந்து ஜீவிப்பார்கள், தேவனுக்கு பயப்படுபவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடப்பார்கள், ஆறாவதாக அவருடைய வழியில நடப்பார்கள். தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகள் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற இடத்துல பார்க்கிறோம். ஏழாவதாக தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் பொல்லாப்பை விட்டு விலகுவார்கள். இப்போ தேவனுக்கு பயந்தவர்கள் தேவனை ஆராதிப்பார்கள் சொன்னேன். தேவனுக்கு பயப்படுவதற்கும் ஆராதனைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏதாவது இருக்கா? வேதம் ஏதாவது சொல்லுதா?
நீ ஆராதிச்சால்தான் கர்த்தருக்கு பயப்படுகிறாய் என்பது பொருள் அப்படின்னு அதுக்கான ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா பிரதர் அப்படின்னு நம்ம பார்ப்போம்னா, வெளிப்படுத்தல் ரெவலேஷன் சாப்டர் 14, வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல காரியங்களுக்கும் ஜனக்கூட்டக்காரருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்தி. அவன் என்ன சொல்றான்? தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். யார் தேவனுக்கு பயப்படுகிறார்கள் அவர் தேவனை ஆராதிப்பாங்கன்னு சொன்னார். தேவனை ஆராதிப்பது என்பது தேவனை மகிமைப்படுத்துவது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தார், அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று எல்லாரும் புகழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய தேவன், ஆவியிலே இருக்கக்கூடிய தேவன், அவர் உன்னதமானவர், பரிசுத்தர், நீதிபர் இல்லையா, உன்னத ஸ்தலங்களிலே வாசம் பண்ணக்கூடிய தேவன். அவரை குறித்து நம்ம இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி மகிமைப்படுத்தணும். அவருடைய நாமங்களை சொல்லி, அவருடைய அன்பை சொல்லி. இதுதான் ஆராதனை. ஆராதனை என்பது தேவனை மகிமைப்படுத்துவது. 15ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் அத்துக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வளங்களை தேவனை படைத்தார்கள். தேவனுடைய கிரியைகள் மகத்துவம் ஆச்சரியமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவனுடைய வழிகள் நீதியும் சாதகமானவைகள். 4 கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம். போதும். யார் பயப்படுகிறார்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அப்போ நான் தேவனுடைய வீட்டுக்கு வரேன், தேவனை நான் மகிமைப்படுத்தாமல், தேவனை நான் ஆராதிக்காமல் நான் வெளியே போகும் பொழுது தேவனுக்கு உள்ள பயம் எனக்குள்ள இல்லை. நம்ம பல தடவை சொல்றோம், ஆராதிக்கிறவங்களே ஆராதிக்கிறாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் அந்த பயம் இல்லையா? ஐயோ, நான் ஆண்டவருடைய வீட்டுக்கு வந்துட்டேன், ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் போறேனே, ஆண்டவரை நான் ஆராதிக்காமலே போறேனே. எதுக்காக வர்றோம்? நீ மற்ற கோயில்களுக்கு போற, மற்ற மதத்தினார் இடத்துல கேட்கும் பொழுது எங்க போனீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வரணும். கோயிலுக்கு எதுக்கு போனீங்கன்னா அர்ச்சனை பண்ணிட்டு வர இல்லையா? கோயிலுக்கு சில பேர் கோயிலுக்கு எதுக்கு போறாங்கன்னு தெரியாது. எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, நான் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போறோம், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறோம். ஆனால் நம்முடைய கிறிஸ்துவர்களுக்குள்ளே கேட்கும் பொழுது நீ எங்க போயிட்டு வரேன்னா, நான் ஆராதனைக்கு. அப்ப ஆராதனைக்கு போயிட்டு ஆராதிக்காமல் நாம் திரும்புவோம் என்றால் தேவ பயம் நமக்குள்ளே. 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 19:5. மேலும் தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியவருமானவர்களே, அவருக்கு பயப்படுகிற சிறியவர் பெரியவர்கள் எல்லாரும் அவரை துதிக்கணும். நீங்க ஆராதனையில ஒருவேளை உங்களுக்கு யாராவது ஆராதனை செய்து கொடுத்தால் நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுங்க. அப்ப நீங்க பயப்படலையா? எதுக்கு வர்றீங்க? தேவனுக்கு பயந்தெல்லாம் வரல, சடங்காச்சாரமா வர்றீங்க. தேவனுக்கு பயந்தால் தேவனை நீர் துதிக்கணும், தேவனுக்கு பயந்தால் தேவனை மகிமைப்படுத்தணும், அவரை ஆராதிக்கணும். தாவீது ராஜா சொல்றாரு, நான் சகல ஜனங்களுக்குள்ளே நான் உம்மை மகிமைப்படுத்துவேன், சபையிலே நான் உம்மை துதிப்பேன். நீங்க சங்கீதங்கள் புத்தகம்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா அவர் ஜனங்களுக்குள்ளே சபைகளுக்குள்ளதான் கர்த்தரை துதிப்பேன்னு தாவீது ராஜா சொல்றாரு. நாம எதுக்கு வர்றோம்? அப்ப தேவனுடைய பயம் நமக்குள்ள இல்ல. பேதுரு சொல்றாரு, தேவனுக்கு பயந்திருங்க, தேவனுக்கு பயந்த நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ யார் பயப்படுகிறார்கள் அவர்கள் தேவனை ஆராதிப்பார்கள், தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இரண்டாவதாக என்ன சொன்னேன்? அன்பு கூறுது. தேவனிடத்துல அன்பு கூறணும். இப்ப நான் ஒரு புக் எடுக்க போறேன், அந்த புக்ல மொத்தம் நான் மீதி சொன்ன அத்தனை காரியங்களும் அந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கு. உபாகமம் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன தேவனுக்கு பயந்த மற்ற எல்லா காரியங்களும் ஒரே இடத்துல அடங்கி இருக்கு. 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உபாகமம் 4ஆம் அதிகாரம்.
வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி சொன்னேன். அவர்கள் பூமியில் விரோதிக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவர்களை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்கிறார்கள். கற்றுக்கொண்டு யார் பயப்படுகிறார்களோ அவர்கள் வேதத்தை கற்றுக்கொண்டு தேவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கு போதிப்பார்கள். கத்துக்க நம்ம தான் வரதே இல்லையா இல்லையா? கத்துக்கணுன்றதுக்காக நாம முன்னாடி வர்றதே இல்லையா? யார் தேவனை கற்றுக்கோ திருப்பி வாசிங்கிறார். எனக்கு அந்த வசனம் நிற்கும் போது வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி சொன்னேன். அவர்கள் பூமியில் விரோதிக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்கிறார்கள். தேவனுக்கு பயந்தவர்கள் தேவனை கற்று இந்த சொன்ன இதுல அது ஒரு காரியம் வரும் இல்லையா? எங்க அது 5ஆம் வார்த்தையாக இருக்கு இல்லையா? அவருடைய வார்த்தையை கேட்டு செவி கொடுப்பவர்கள் அவை கற்றுக்கொண்டு போதிப்பார்கள். அது கற்றுக்கொண்டு போதிப்பார்கள். 5ஆம் அதிகாரம் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளுக்கு நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். போதும். கட்டளைகளை கை கொள்ளுவது, கற்பனைகளை கை கொள்ளுவது, சாசனங்களை கை கொள்ளுவது, இது எல்லாம் அதுக்குள்ள அடங்கும். இது எல்லாமே அதுக்குள்ள அடங்கும். அப்ப தேவனுக்கு பயந்தவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவார்கள், தேவனிடத்துல அவர் கற்பனைகளை கை கொள்வார்கள், கற்றுக்கொள்வார்கள். தேவனுக்கு பயந்தவர்கள் போதிப்பார்கள், கற்றுக் கொடுப்பார்கள். 6ஆம் அதிகாரம் 1 வசனம். பயந்து ரெண்டு அடிவாசி இவைகளே. அப்போ தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் இங்க சொல்லப்பட்ட உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் குமாரன் குமாரத்தி நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும். அப்ப தேவனுக்கு பயப்படுபவர்கள் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்வார்கள். 6:24 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இந்த ஒரு வசனம் போதும். இந்நாளில் இருக்கிறதை போல இருக்கு. நல்லதானே இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் நம்மை நல்லபடியா வைத்திருக்கிறார். இந்நாளில் இருக்கிறதை போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கும் என்னாலும் நன்றாய் இருப்பதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருடைய எல்லா கட்டளையின்படி செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். தேவனுக்கு பயந்தவர்கள் அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிவார்கள். கட்டளை இன்னைக்கு இருக்கிறது போல எப்பவுமே இருக்கணும்னா தேவனுக்கு பயந்த அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும் என்பது அதனுடைய பொருளாய் இருக்கிறது. 8ஆம் அதிகாரம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வழியில் நடந்து பயப்படும்படிக்கு கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். அப்ப தேவனுக்கு நான் பயப்படுகிறேன் என்றால் அவருடைய பொருள் என்னன்னா, நான் கர்த்தரை ஆராதிப்பவனாக இருப்பேன், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவனாக இருப்பேன், அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற ஒரு மனிதனாய் நான் காணப்படுவேன். 2 காரியங்களை பார்த்தோம் இல்லையா? இன்னொன்னு பார்ப்போமா? 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்பொழுதும் பயந்து சேவித்து, இங்க எல்லாமே வந்துச்சு இல்லையா? தேவனுக்கு பயந்து
அவர் வழியில நடக்கணும்னு சொன்னேன், அவரிடத்துல அன்பு கூறணும்னு சொன்னேன், அவரை சேவிக்கணும் இல்லையா, ஊழியம் செய்வான், தேவனுக்கு பயப்படுவான், ஊழியம் செய்வான்னா சேவிக்கணும் இல்லையா. இந்த இந்த வசனத்துல எல்லாமே வந்துச்சா? நடக்கிறது, அன்பு கூறுவது, சேவிப்பது, கற்பனை கை கொள்வது, எல்லாமே வந்துச்சு. அப்போ தேவனுக்கு பயப்படுகிறது என்றால் தேவனிடத்தில் அன்பு கூறுவது. தேவனுடைய 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், உபாகமம் 11:22. அன்பு கூர்ந்து வழிகளில் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி. ஆமா, தேவனாய கர்த்தர்ல அன்பு கூறணும், அப்புறம் வழிகள் எல்லாம் நடந்து பற்றி கொண்டு. ஆமா, இருக்கா? எல்லாமே அங்க இருக்கு, எல்லாமே அங்க இருக்கு. இங்க ஒரு சிறு வித்தியாசத்தை உங்களுக்கு நான் காட்டலன்னு ஆசைப்படுறேன். 10ஆம் அதிகாரம் வரல என்ன சொன்னாருன்னா, பயந்து பயந்து பயந்துன்னு சொன்னார். 11ஆம் அதிகாரத்துக்கு பிறகு அந்த பயப்படுதல் என்கின்ற வார்த்தையை எடுத்துட்டு அன்பு கூறுவது என்று சொல்லிக்கிட்டார். அப்போ யார் பயப்படுகிறார்கள்? அவர்கள் தேவனிடத்துல அன்பு. இந்த வார்த்தை இந்த 22ஆம் வசனத்துல பயப்படுகிற இந்த வார்த்தையே இல்லை. படிங்க, திருப்பியும் வாசிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். அன்பு கூர்ந்து. ஆனா 10ஆம் அதிகாரம் வரல என்ன சொன்னாரு? பயந்து பயந்து பயந்து. அப்போ தேவனிடத்துல, சகோதர சகோதரிடத்துல, குடும்பத்தார் இடத்துல நம்ம அன்பா இருந்தா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அன்பு என்ன பண்ணும்? எல்லாவற்றையும் மூடும். தேவனுக்கு பயப்படுவது என்பது தேவனிடத்தில் அன்பு கூறு. 19ஆம் அதிகாரம், உபாகமம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்பு கூர்ந்து. 9 வாசிங்க. போதும் போதும். இங்க ஏதாவது பயம் இருக்கா? இதுல இந்த 2 வாசனத்துல ஏதாவது பயம் இருக்கா? பயம் இல்லை. அப்போ யார் அவரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர் தேவனுக்கு பயப்படுவதை காட்டிலும் மரியாதை கொடுப்பாங்க இல்லையா. அவருக்கு சேவிப்பாங்க, அவரை பற்றி கொண்டிருப்பாங்க, அவருடைய கற்பனைகளை கை கொள்வார்கள், அவருடைய வழிகளில் நடப்பார்கள். 30ஆம் அதிகாரம், உபாகமம் 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பயம் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நீ அன்பு கூர்ந்தால் பயப்படுவாய், அன்பு கூர்ந்தால் மகிமைப்படுத்துவாய், அன்பு கூர்ந்தால் கற்பனைகளை கை கொள்ளுவாய், அன்பு கூர்ந்தால் அவர் வழிகளிலே நடப்பாய். அப்போ இந்த அன்பு, அததான் முதல்ல நான் சொன்னேன். பயம் என்றால் ஓடி ஒளிந்து கொள்வது அல்ல, அது ஒரு அன்பு, அது ஒரு மரியாதை. நான் தகப்பன் என்றால் எனக்கான கனம் எங்கே? அததான் கேட்கிறேன். என்னை எங்க மகிமைப்படுத்துற? என்னை பத்தி எங்க பேசுற நீ? எங்க அப்பா இருக்கும்போது எங்க அப்படி பார்த்தாரு, இப்படி கஷ்டப்பட்டாரு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் பரமபிதாவை பற்றி நாம் ஆராதிக்கிறது இல்லை, பேசுறதும் இல்லை. 30ஆம் வசனம் வாசிங்க. 30 இல்லையா? இல்ல 20 வாசி. 31 இஸ்ரவேல் இல்ல, அந்த வசனம் இல்ல. சரியா? அப்போ பயப்படுவது என்பது சேவிப்பது, பற்றி கொள்ளுவது, ஆராதிப்பது, அன்பு கூறுவது, கற்பனைகளை கை கொள்ளுவது, வழிகளில் நடப்பது, இது எல்லாம் அதுக்குள்ள வந்துச்சு. எல்லாமே அதுக்குள்ள. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாமே அதுல வந்துச்சு.
மொத்தமா அதுல 13 உபாகமும் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல மொத்தமா வந்துச்சு. அவரை பின்பற்றி, அவருக்கு பயந்து, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு, அவருடைய சத்தத்தை கேட்டு, அவரை சேவித்து, அவரை பற்றி கொள்ளுவீர்களாக. தேவனுக்கு பயப்படுங்கள், தேவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்றால் அவருடைய பொருள் எல்லாமே இதுக்குள்ள வந்துச்சு. இன்னொன்னு பார்த்தோம் கடைசியா, பொல்லாப்புக்கு விலகுவது. பொல்லாப்புக்கு விலகுவது. யோபை குறித்து நாம் ரொம்ப நேரம் பார்க்க வேண்டாம். யோபை குறித்து அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விலகினாய் காணப்பட்டான்னு சொல்லிட்டோம். 7 காரியங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்குள்ள இருக்கணும். 7 காரியங்கள் இருக்கணும். 7 காரியங்கள்ல கடைசியாக பொல்லாப்புக்கு விலகுவது என்று சொன்னேன். பொல்லாப்புக்கு விலகுவது என்றால் என்னன்னா, நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம், அது மன்னிக்கிறோம், நீதிமொழிகள்ல 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன்னை ஞானி என்று என்னாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அதுதான் ஞானம். யோபு 28:28 வாசிச்சோம் இல்லையா? யோபு 28:28 என்ன வாசிச்சோம் நம்ம? ஆண்டவருக்கு பயப்படுவது ஞானம். ஆண்டவருக்கு பயப்படுவது ஞானம். நான் ஞானி என்று மட்டும் நீ நினைச்சுக்கிறாத. எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு என்னங்க தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியுங்க அப்படின்னு சொல்றவன் முட்டாளு. ஏன்னா தேவனுக்கு பயப்படுறவங்கிட்ட தான் என்ன இருக்கும்? ஞானம் இருக்கும். அது பைபிள் சொல்றது, நான் சொல்லல. இல்ல 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தான். 8ஆம் வசனம் பாத்தீங்கன்னா அப்படியே ஆமா, நாபிக்கு ஆரோக்கியம். அது நாபிக்கு ஆரோக்கியம். 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். போதும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த அறையிலே நான் இந்த 4 சுவர்களுக்குள்ளே செய்யக்கூடியதை யாரும் பார்க்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் என் தேவன் என்னுடன் இருக்கிறார். எனக்கு முன்பாக நான் அவரை, தாவீது ராஜா சொல்றார், அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே இருக்கு, எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்க. அப்ப அவர் மட்டும் பார்த்துட்டு இருக்காரு நான் செய்யற பாவத்தை அப்படின்னு நான் என் மனசுக்குள்ள, என் கர்த்தர் என் பக்கத்துல இருக்காருன்னு நான் எப்போ முடிவு பண்றேனோ, நான் அந்த தீமையை செய்ய மாட்டேன், விட்டு விலகுவேன். 128:1 என்ன சொல்லுது? தேவனுக்கு பயந்து 128 சங்கீதம் எல்லாருக்கும் மனப்பாடமான வசனம் இல்லையா? கர்த்தருக்கு பயந்து அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரு, அவன் பாக்கியவான். நீ பயப்படுங்க. அவருடைய கற்பனையை, அவர் எனக்கு எதிரில் நிற்கிறாரு, என்னுடன் இருக்கிறார், எனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதை நாம் எப்பொழுது நினைக்கிறோமோ அப்பொழுது நாம் பாக்கியவாங்க. தேவனுக்கு பயப்படுங்கள், தேவனுக்கு பயந்து நடந்துங்கள். பயம் என்றால் என்ன என்றால் 7 காரியங்களை சொன்னேன். பயம் என்றால் என்ன? எந்த காரியத்துல நாம் பயப்படணும் ஆண்டவருக்குன்னா, ஆண்டவரை பார்த்து விலகி ஓடுகிறது பயம் அல்ல. ஆண்டவர், அவர் பரிசுத்தமான தேவர், நான் பாவியான மனிதன், நான் அங்க வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு ஓடுகிறது பயம் அல்ல. அவர் பயம் எல்லாரிடத்துல எதிர்பார்க்கிறதும் இல்லை. அவருடைய பிள்ளைகளிடத்துல அவர் பயத்தை எதிர்பார்க்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு பயம் என்றால் என்ன என்றால் முதல்ல புரிஞ்சுக்கணும். இவர் எப்படிப்பட்டவர் என்றதை நான் அறிந்திருக்கணும். அவரை அறிந்த பிறகு நான் அவரிடத்துல அன்பு கூறணும், அவரை பற்றி கொண்டிருக்கணும், அவருக்கு செவி கொடுக்கணும், அவருடைய வழிகளில் நடக்கணும், அவருடைய சித்தத்தின்படி செய்ய அவரை நான் ஆராதிக்கணும் இல்லையா? முதலாவது சொன்னது, பயந்தவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். எரேமியாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரம். எரேமியா 32ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். 32:40. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களுக்கு பின்வாங்குவதில்லை என்ற நித்திய உடன்படிக்கை அவர்களை பண்ணி
அவர்கள் என்னை விட்டு அகன்று போவார்கள். எனக்கு பயப்படும் பயத்தை விட்டுவிட்டே வைத்து அவர் வச்சிருக்கார் பயத்தை. எதுக்குன்னா அவர்கள் நன்மை செய்யும்படிக்கு, நான் அவர்களை விட்டு பின்வாங்கி போயிடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று உடன்படிக்கை பண்ணிட்டேன். ஆனா சில நேரங்கள்ல இவர் நடந்து கொள்ற காரியங்கள்ல எனக்கு அருவருப்பானதா இருக்கு. அதனால நான் அவங்கள விட்டு விலகி போகாதபடிக்கு, புரியுதா நான் சொல்றது? நான் இவங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். அதுதான் அங்க சொல்லப்படுது. என்ன ஒரு நித்திய உடன்படிக்கை ஒண்ணு பண்ணியிருக்காரு நம்மளோட அவரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ சகல ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பாய், இல்லையா? எல்லா உடன்படிக்கையும் அவர் பண்ணிட்டாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எல்லாமே ஆம் என்றும் ஆமென் என்றும் நமக்கு எல்லா வாக்கு தத்தங்களும் வந்து விட்டது. ஆனால் நாம் நடந்து கொள்ளுகிற முறையிலே சில நேரங்களிலே அவரை துக்கப்படுத்தும் பொழுது, அவர் நம்மை விட்டு விலகாமல், நம்மை பிரிந்து போகாமல், இப்ப வாசிங்க நீங்க, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கின்ற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணி, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கும் எனக்கு பயப்படுகிற பயத்தை அவர்கள் இருதயத்திலே நான் வைத்திருக்கிறேன். அப்ப தேவனுக்குரிய பயம் தேவன் எனக்குள்ள வைத்திருக்கிறார், எனக்குள் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிற என்றார். தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறது என்றோ, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் அறிவீர்களா? 1 கொரிந்தியர் 3:16 பவுல் எழுதுகிறாரு. அப்ப நான் என்னுடைய சரீரம் தேவனுக்குரியது என்ற பயம் எனக்குள் இருந்தால், அந்த சொல்லப்பட்ட 7 காரியங்கள் எனக்குள்ள, இதைதான் பேர் சொல்ல, தேவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? தேவனுக்கு பயந்து அவர் பாரபட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் நியாயம் தீர்ப்பார். அவர் எல்லார் இடத்துல எல்லாமே எதிர்பார்க்கறது இல்லை, தன்னுடைய பிள்ளைகளின் இடத்துல மட்டும்தான் அதை எதிர்பார்க்கிறார். தன்னுடைய சபைக்கு வரக்கூடிய, தன்னுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட, தன்னுடைய பந்தியில பங்கெடுக்கிற தன்னுடைய பிள்ளைகள் இடத்துல தான் எதிர்பார்க்கிறார் ஒழிய எல்லார் இடத்துல அவரு எதிர்பார்க்கறது இல்லை. அப்போ நான் விசுவாசி, தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஊழியன் என்று சொல்லி கொண்டு வருகிற நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் என்ன நிலைமையில இருக்கிறோம்? தேவனுக்கு பயப்படுகிறோமா? பயப்பட்டா கண்டிப்பா நீங்க ஆராதிப்பீங்க. தேவனுக்கு பயப்படணும்னா அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்து, ஆண்டவரே, காலையில் என் படுக்கையை விட்டு எழுந்த உடனே முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே, இன்னொரு புதிய நாளை நான் காணும்படியாக எனக்கு உதவி செய்கிறேன், இந்த நாளை முழுவதும் என்னுடன் நீங்கள் இருந்து என்னை வழி நடத்தணும் அப்படின்னு நாம் ஆண்டவரிடத்துல கேட்காம அந்த நாளை நாம ஃபுல்லா கடந்துட்டு வந்தோம்னா டோட்டலா வேஸ்ட். ஏன் தெரியுமா? மரணத்தினுடைய ஒரு ரிஹர்சல் தான் தூக்கம். படுத்து தூங்குறோம், என்ன நடக்குதுன்னு தெரியாது. விழித்தால் தான் நான் இன்னொரு நாளுக்குள்ள பிரவேசித்திருக்கேன், இன்னொரு புதிய நாளுக்குள்ள நான் வந்திருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்து இன்னொரு புதிய நாளுக்குள்ள என்னை பிரவேசிக்க வைத்தார். அதுக்காக முதல்ல ஸ்தோத்திரிக்கணும். ஒரு புதிய நாளை காணும்படி செய்கிறார் ஆண்டவர். நல்ல தூக்கத்தையும் உறக்கத்தையும் கொடுத்துற ஆண்டவருக்கு உங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் ஆண்டவரை நான் ஒன்று ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு இன்னொரு நாள் கொடுக்க நான் தகுதியானவனே இல்லை, இருந்தும் என் வாழ்க்கையில நீங்க இன்னொரு புதிய நாள் கொடுத்ததுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய நாள் முழுவதும் நான் பேசுகிற வார்த்தை, நடந்து கொள்ளுகிற காரியங்கள் எல்லாமே உண்மை மகிமைப்படுத்தும்படியாக இருக்க எனக்கு உதவி செய்யும், என்னுடன் இருக்கும் அப்படின்னு யாரு முதல்ல படுக்கையை விட்டு எந்திரிச்ச உடனே ஆராதனையும் ஜபமும் கலந்து செய்கிறார்களோ அவர்கள் பார்க்கிறார்கள், அவர்கள் ஆசை. அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற கர்த்தர் தானே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜபத்திற்கு கடந்து போகலாம்.